வாய்ப்பு ஏற்படி கொடுத்தவரை நம்முடைய முதல் என்ன சொல்றாருன்னா ISI சர்டிபிகேட் கொடுக்கலாமா சொல்றாரு. ISIங்கிறது தரமான பொருளுக்கு தான் ISI சர்டிபிகேட் கொடுப்பாங்க. என்ன தரம் உங்க ஆட்சியில சொல்லுங்க, என்ன தரம், எதற்கு IAS? இவன் மண்ட குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா? காப்பி கப்ப தூக்கி போடுறமா, காப்பி கப்ப தூக்கி போடுறமா. ஒரு தலைவனுக்கு வாய் கோணையா இருக்கலாம், வார்த்தை கோணையா இருக்க கூடாது. பதவிக்காக எதையும் பேசுகிறவன் அல்ல திருமாவளவன். என்ன சொன்ன? இல்ல, நான் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்துதான் இருக்கிறேன். எங்க கூட நிறைய கிறிஸ்துவ நிகழ்ச்சிகளை நான் கலந்துக்கிறேன். நான் கிறிஸ்தவன் இல்ல, நான் முஸ்லீம் இல்ல, நான் கிறிஸ்தவன் இல்ல, நான் முஸ்லீம் இல்ல, நான் பார்சி இல்ல, நான் சீக்கியன் இல்ல. உனக்கு வெக்கமான சூடு சொன்ன எதுவுமே இல்லையா? பதவிக்காக எதையும் பேசுகிறவன் அல்ல திருமாவளவன். இப்படி கட்டியிருந்தா, பூம்பா கட்டியிருந்தா அது மசூதி, உயரமா கட்டியிருந்தா அது தேவாலயம், நிறைய அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் இருந்தால் அது கோவில். ஓட்டு வரும் காசு வரும்னா செருப்புல என்ன வேற எதிர வேணாலும் அடிக்க சொல்லு. மேடைக்கு பதவிக்காக எதையும் பேசுகிறவன் அல்ல திருமாவளவன். ஏப்பா முதலே சொல்றியா நீ? தூக்கு. பல்லை இழித்து காலை பிடித்து நக்கி பிழைக்கிறவன் அல்ல திருமாவளவன். அம்மா அதிர்ச்சிதான். பதவிக்காக எதையும் பேசுகிறவன் அல்ல திருமாவளவன். இதுவே போய்தான். போன உடனே சொல்லிட்டு தான் தண்ணியே குடிப்பான். லேசா முகம் சுழித்தால் கூட மான உணர்ச்சியோடு அந்த இடத்திலிருந்து வெளியேறுகிறவன் திருமாவளவன். எங்க இனம் இருக்க அது கவரிமான இனம். அது ஒரு முடி உதிர்ந்தாலும் உயிரோட இருக்காது, செத்து போகும். நல்லா கேளுங்க. இவங்களால கடைசி வரைக்கும் போகாம வாழ்ந்துட முடியுமான இந்த ஊருக்குள்ள நம்மளை பத்தி ஒரு கேவலமான டாக் இருக்கு. அந்த டாக்க நம்ம நொறுக்கணும். எப்படிப்பா உடைக்கிறது? அப்படி கேளு. எவ்வளவு பெரிய கேவலம் வந்தாலும் சரி, ஒரு செருப்ப வாயில கவ்வ கொடுத்துக்கிட்டு இன்னொரு செருப்ப சாணியில முக்கி எடுத்து உச்சாந்தல நச்சு நச்சுன்னு அடிச்சாலும் சரி, கடைசி வரைக்கும் தனித்தொகுதிகள் நாம வாழ்ந்து காட்டணும். இதுதான் நம்ம லட்சியம். ஓகே, எல்லாரும் சத்தியம் பண்ணுங்க. திமுகவிலே நாங்கள் 3 தொகுதிகளை கேட்கிறோம், தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். அது வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம். ஐ டோன்ட் கேர். 3 சீட்டு வாங்கலைனா நாங்கள் தீக்குளிப்போம். செத்துப்போ. விடுதலை சிறுத்தைகள் கட்சி 3 தனித்தொகுதிகள் ஒரு பொது தொகுதி வேண்டும் என்று நாங்கள் முதல் கட்ட பேச்சுவார்த்தையில கோரிக்கை விடுத்திருந்தோம். எல்லாரும் முன்னாடி போய் நின்னு கொடூரமா முறைச்சுவோம் பாஸ். அதுக்கு மசியலனா பின்னர் 2 தனித்தொகுதிகள் ஒரு பொது தொகுதி வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தோம். கதறுவோம் பாஸ். அதுக்கும் போனா கொய்யாலன்னா. விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடந்த தேர்தலின் போது கையாளப்பட்ட அதே பகிர்வு முறைக்கு உடன்பாடு தெரிவித்து கைய கட்டி நம்ம வாய பொத்தி குனிஞ்சி நின்னதெல்லாம் தம்பி. விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடந்த தேர்தலின் போது கையாளப்பட்ட அதே பகிர்வு முறைக்கு உடன்பாடு தெரிவித்து மறுபடியும் ஒரு கூட்டணி கட்சியோட போய் சேர்ந்துக்கிட்டு உங்களுக்கான பலன், அதாவது உங்க மக்களுக்கான பலன் நீங்க அனுபவிக்கிறீங்க. அப்படிங்கிறப்ப அந்த கூட்டணி கட்சியாலே உங்களுக்கு பலன் கிடைக்குதுன்னா பின்ன எதுக்கு நீங்க தனியா ஒரு கட்சி வச்சு நடத்துறீங்க? மானம் ரோஷம் என்று நாங்கள் பார்த்தால் அரசியல் சக்தியாக ஒழியாது. மானம் ரோஷம் என்று நாங்கள் பார்த்தால் அரசியல் சக்தியாக ஒழியாது. பல்லை இழித்து காலை பிடித்து நக்கி பிழைக்கிறவன் அல்ல திருமாவளவன். இதை ஏதோ நான் விளையாட்டாக சொல்லவில்லை. இவர் ஒரு சாஃப்ட் முதலமைச்சர் என்று யாரும் கருதிவிட வேண்டாம். நேர்மையானவர்களுக்குத்தான் நான் சாஃப்ட். தவறு செய்வர்களுக்கு, குறிப்பாக போதைப்பொருள் நடமாட்டத்திற்கு துணை போகக்கூடிய நான் சர்வாதிகாரியாக மாறுவேன். நேர்மையானவர்களுக்குத்தான் நான் சாஃப்ட். தவறு செய்வர்களுக்கு, குறிப்பாக போதைப்பொருள் நடமாட்டத்திற்கு துணை போகக்கூடிய நான் சர்வாதிகாரியாக மாறுவேன். என்னையா ஓ மூஞ்சிலே துப்பிக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் பேசக்கூடாது. எவனோ ஒருத்தன் வரான், அவன் யாருன்னே தெரியாது, கட்சியில வந்தானோ 2 கோடி பேர் இருக்கான்லாம் நீங்க சால்ஜாப் சொல்லாதீங்க சார். அவனுக்கு பதவி கொடுக்குறீங்க. அவன் பாஸ்போர்ட்டை பாம்பே ஹைகோர்ட் சீஸ் பண்ணுது. அவன் தம்பி ட்ரக் கேஸ்ல உள்ள இருக்கான். இவனே உள்ள இருந்துட்டு வந்தவன் கட்சிக்குள்ள உறுப்பினராக எவன் வேணா சார்லாங்க, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா பொறுப்பு எப்படி வாங்குறான்? சரி, அது இருக்கட்டும். 3வது, சிஎம் ஃபேமிலியோட அவன் எப்படி போய் நெருங்குறான்? சாதாரணமா வரலடா திமுக காரன். ஒரு படம் முழுக்க போதைப் பொருளை எடுத்த படம்னு என்சிபி சொல்றாங்க. சாதாரணமா வரலடா திமுக காரன். அந்த படத்தோட டீசர்ல யார் கலந்துக்கிட்டா? சிஎம் ஃபேமிலி மெம்பர்ஸ் கலந்துக்கிறாங்க. எப்படிங்க இது நடந்தது? அப்ப இதை சிவில் சமூகம் எப்படி கடந்து போக முடியும்? கட்சியில சேர்ந்த ஒருத்தன் வெறும் உறுப்பினர் மட்டும் இல்ல, பொறுப்பு வாங்குறான். சாதாரணமா வரலடா திமுக காரன். போட்டோ எடுத்துக்கிறான், சிஎம் ஃபேமிலி கிட்ட நெருங்குறான்,
அவன் சில வர்த்தக நிறுவனங்களோட திறப்பு விழாக்கு போறான், அங்க மினிஸ்டர்ஸ் கலந்துக்கிறாங்க. அவன் கலந்துக்கிற பல விழாக்கள்ல கட்சிக்காரன் பெருமளவுல கலந்துக்கிறான், அவனை பிடிக்கிறாங்க. எலெக்ஷன் டைம், அப்ப ஆளுங்கட்சிக்கு எதிராக திரும்புமா திரும்பாதான்? சாதாரணமா வரலடா திமுக காரன். திமுக காரன்னா சாதாரண நினைக்காத நீ. முதல்ல இங்க இருக்கிற உடம்பிறப்புக்கெல்லாம் நான் சொல்றேன். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் தொடர்புடைய ஜாபர் சாதிக் திமுகவில் நிரந்தரமாக நீக்கப்படுவதாக திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். பலவீனமான மனம் கொண்டவர்கள், பெற்றோர்கள், இவங்கெல்லாம் இதுல பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க பாரு. அந்த மாதிரி இங்க வராத, உனக்கு இது வேலை கிடையாது. புரியுதா? இங்க இருந்தா இறங்கி அடிக்கிற மட்டும் தான் வேலை. இங்க இருந்தா இறங்கி அடிக்கிற மட்டும் தான் வேலை. சிஎஸ்கேக்கு யாரு ஒரு பெரிய காம்படிஷனா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? திமுக தளபதி ஸ்டாலின் தான். சிஎஸ்கேக்கு யாரு ஒரு பெரிய காம்படிஷனா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? திமுக தளபதி ஸ்டாலின் தான். ஸ்டாலினா போட்டியா இருப்பாரு? அவர்தான் மக்களுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாரு. என்ன சொன்ன? ஸ்டாலினா போட்டியா இருப்பாரு? அவர்தான் மக்களுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாரு. இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய டெல்லியில சென்று இளைஞரணியின் சார்பாக ஒரு போராட்டத்தை நடத்துவதற்கும் தமிழ் மொழி நம்முடைய உயிர். என்கிட்ட சொன்னதாவது பரவாயில்ல, ஊர்ல ஒருத்தர் போய் என்ன சொல்லிருக்கான் தெரியுமா? என்ன சொன்னா? அண்ணன் ஒரு பிரச்சனைனா உயிரையே கொடுப்பான்னு சொல்லிருக்கான். உயிரை கொடுப்பேன்னு சொன்னானா? ஆமா. தமிழை அழிக்க நினைத்தால் இங்க கூடியிருக்கக்கூடிய எங்களுடைய இளைஞர்கள் நாங்கள் எங்கள் உயிரை கொடுக்கவும் தயாராக இருக்கின்றோம். அண்ணே அத வரேன் பாருங்க. எனக்கு ஒரு பிரச்சனை, உயிரை கொடுங்க அண்ணா. என்னடா கத்தியோட ஓடியாரா? ஆமா, நீங்க தான் ஒரு பிரச்சனை உயிரை கொடுப்பீங்கன்னு சொல்றாங்கல்ல. எப்படி எல்லாம் ஜக்க பண்றாங்க? பட் ஆனா நான் கேக்குறேன், இங்க இருக்கவங்க எத்தனை பேரோட பசங்க ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க சொல்லுங்க பாப்போம். எங்கள்ட்டியா? எங்கள்ட்டியா? எங்கள்ட்ட கேள்வி கேட்கறதுக்கு ஆரவாரமா இருக்கும். வேற சென்ட்ரல் போர்டுல படிக்க, அதுக்கு தான் சொன்ன நல்ல கேள்வி. தயவு நல்ல கேள்வி. ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணலாம், தப்பு இல்ல. நல்ல கேள்வி. உட்காருங்க. நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. சென்ட்ரல் போர்டு நல்ல கேள்விமா. இது அதாவது இந்தி வேணாம்னு சொல்றீங்களே, உங்க வீட்டு பிள்ளைங்க இந்தி படிக்குதுன்னு கேட்பாங்க. அது மாதிரியான கேள்வி சொல்ல மாட்டான்டா அவன். அவனுக்கு தெரியாதுடா. அவனுக்கு தெரியாதுடா. அது நம்ம தெரியும் ஏமாந்துக்கிட்டு இருக்கோம்டா நம்ம. தமிழகத்தில் வருகிற 1ஆம் தேதி முதல் மதுபானங்களின் விலை அதிகரித்து விற்பனை செய்யப்படும் என டாஸ்மாக் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வீட்டுக்கு வர வேண்டிய வருமானம் வருவதில்லை, பிள்ளைகள் படிக்க முடியவில்லை, வீட்டு வாடகை கட்ட முடியல, சாப்பாடு வாங்க முடியல, துணி வாங்க முடியல, வாழ முடியவில்லை. எல்லா துறையிலும் வீழ்ச்சியை நோக்கி போய் கொண்டிருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு ஒரே ஒரு துறையில மட்டும் வளர்ச்சி. அது எது? டாஸ்மாக். இன்று தமிழ்நாட்டுடைய வருமானம் 36,000 கோடி. இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. இளம் விதவைகள் நிச்சயமாக, உறுதியாக நான் சொல்றேன், நிச்சயமா அதை செய்வோம். திமுகவுடைய முதல் கையெழுத்து மதுவிலக்கிற்கான கையெழுத்தாகத்தான் தலைவருடைய முதல் கையெழுத்து. மதுக்கடைகள் மூடுறேன், 10 மணிக்கு அப்புறம் மது விற்பனை இல்லைன்னு சொல்றாங்க. ஆனாலும் அதற்கப்புறம் 11-12 மணிக்கு கூட விற்கப்படுகிறது. நிச்சயமாக திமுக தலைவர்கள், அவர்கள் குடும்பங்கள் நேரடியாக நடத்தக்கூடிய மது ஆலைகள் மூடப்படும். நல்ல நேரம் எல்லாம் யாரும் பார்க்கலங்க. மதுவிலக்கு கொண்டு வரப்படும் பொழுது நாங்கள் அந்த ஆலைகளை மூடுவோம்.